தற்போது மக்களவை நேரலையை பார்க்கலாம். Oath or affirmation. Chairman, honorable members, oath or affirmation is a constitutional requirement under Article 99 of the Constitution, and it is a solemn occasion. Deviation from the chosen format has potential to invalidate the oath. I urge the honorable members to conform to the chosen format. Secretary General. Union Territory of Jammu and Kashmir, Shri Sajjad Ahmed Kichlu. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்கள். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தில் தற்போது அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருக்கிறது. மக்களவை மற்றும் மாநிலங்களவை இரண்டு அவையினுடைய அலுவல் நடவடிக்கைகளும் இன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வரும் 19ஆம் தேதி வரை நடைபெற உள்ள நிலையில் அதற்கான அலுவல்கள் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் தொடங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு தீர்மானங்கள், குறிப்பாக அவை ஒத்திவைப்பு தீர்மானங்கள் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் சார்பாக வழங்கப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டினுடைய அந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிரத்திற்கு எதிராக பல்வேறு அவை ஒத்திவைப்பு தீர்மானம் நோட்டீஸ்களை திமுக எம்பிக்களும் காங்கிரஸ் எம்பிக்களும் குறிப்பாக மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி, கனிமொழி உள்ளிட்டோர் வழங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்திற்கு வழங்க வேண்டி நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய நிதியான 1290 கோடி ரூபாயை உடனடியாக விடுவிப்பது தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி TR பாலு தரப்பிலும் கவன ஈர்ப்பு தீர்மானம் என்பது இன்றைய மக்களவையில் வழங்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மாநிலங்களவையிலும் திருச்சி சிவா உள்ளிட்ட எம்பிக்கள் சார்பாக இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிரத்திற்கு எதிரான அவை ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னதாக புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அவை உறுப்பினர்கள் இன்று அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய பதவி பிரமாணத்தை செய்து வருகிறார்கள். அந்த வகையில் தான் தற்போது ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுடைய உறுப்பினர்கள் இன்று மக்களவையில் புதிய உறுப்பினராக அவர்கள் பதவியேற்பு பிரமாணம் என்பதை செய்து கொண்டுள்ளார்கள். அதன் பிறகு தொடர்ந்து மக்களவை மற்றும் மாநிலங்களுடைய அலுவல்கள் அதிகாரப்பூர்வமாக நடைபெறவிருக்கிறது. பல்வேறு மசோதாக்கள் நடப்பு குளிர்கால கூட்டத்தொடரில் அவர்கள் நிறைவேற்றம் செய்யப்பட்டு அமலாக்கம் செய்வதற்கான ஒரு பணியில் மத்திய அரசு ஈடுபட்டு வரும் நிலையில் தான் பல்வேறு முக்கிய ஆலோசனைகளையும் எதிர்க்கட்சிகள் மற்றும் ஆளுங்கட்சி குழுவினுடைய அவை தலைவர்கள் குழுவானது இன்று காலை விவாதித்தது. என்னென்ன பிரச்சனைகள் எழுப்பப்பட வேண்டும், என்னென்ன விவகாரங்கள் குளிர்கால கூட்டத்தொடரில் ஆலோசிக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பான பல்வேறு முக்கிய ஆலோசனைகளையும் நேற்று நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் அவர்கள் முன்வைத்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இன்று அதிகாரப்பூர்வமாக குளிர்கால கூட்டத்தொடர் என்பது தற்பொழுது டெல்லியில் தொடங்கியுள்ளது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுசித்ரா. டிட்வா புயல் வலுவிழந்து அடுத்த 2 நாட்களுக்கு சென்னை கடல் பகுதியில் நீடிக்கும் என்பதால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக சென்னை கடல் பரப்பில் நிலவி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இது மழைக்கான மேக குவியல்களை உருவாக்கி வருவதாகவும் அடுத்த 2 நாட்களுக்கு இதே பகுதியில் நீடிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக சென்னையில் 2 நாட்களுக்கு மழை தீவிரமாக இருக்கும் என்று கூறியுள்ளார். சென்னைக்கு அருகே கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை முழுவதும் நீடிக்க உள்ளதால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று கணித்துள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம், திருச்சி, புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக பிரதீப் ஜான் கூறியுள்ளார். சென்னை மற்றும்
மற்றும் புறநகர் பகுதிகளில் காலை முதல் மிதமான மழை பெய்து வருவதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த டிட்வா புயல் வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக சென்னைக்கு அருகே கடல் பரப்பில் நிலவி வருகிறது. இதன் காரணமாக சென்னையில் அதிகாலை முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்ட்ரல், நுங்கம்பாக்கம், தியாகராய நகர், தேனாம்பேட்டை, சைதாப்பேட்டை, மயிலாப்பூர், திருவான்மியூர், அடையாறு என மாநகர் முழுவதும் மிதமான மழை பெய்து வருகிறது. இதனால் காலையில் பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவர்கள் மற்றும் அலுவலகம் செல்வோர் மழையில் நனைந்தபடி சென்றனர். சாலைகளில் இருசக்கர வாகனம், கார் உள்ளிட்ட வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து சென்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவியது. ஆபீஸ் வச்சிருக்காங்களா, அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. வரவே முடியல, ரொம்ப இதுவா இருக்கு, நெருக்கடியா இருக்கு. பஸ் எல்லாமே டிராவல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் வேற ஒண்ணும் இல்ல. நேற்று ஃபுல்லா வீட்டுல இருந்தோம், அப்ப இல்ல. இப்ப எதுக்கு வருதுன்னே தெரியல. ஸ்கூல் எல்லாம் இருக்கு, பாவம் பசங்க ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு தான் வரேன். நான் கஷ்டப்பட்டு வராங்க. மழையில வண்டியும் ஓட்ட முடியல, ரோடும் சரியில்லை. எல்லாமே ஒரே ரோடு குண்டும் குழியா இருக்கு. எல்லா இடத்துலயும் தண்ணி நிக்குது. வண்டி பொத்துன்னு விழுந்து சாகாப்சர் போகுது. வண்டிக்கு ரிப்பேர் பண்றதுக்கு இந்த வண்டியில தொட்டாவே 2000, 3000, 4000, 5000 ஆகுது. நார்மலி கார்ல தான் வருவாங்க. இப்போ இந்த மெட்ரோல கார் போட்டு வர வேண்டியிருந்தது. அந்த அளவுக்கு டிராபிக் இருக்கு, கொஞ்சம் டிஃபிகல்ட்டி தான். வடசென்னையில் நேற்றிரவு 8 மணி முதல் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. புதுவண்ணாரப்பேட்டை, பெரம்பூர், கொளத்தூர், வியாசர்பாடி, ராயபுரம், திருவொற்றியூர், காசிமேடு, எண்ணூர், மணலி உள்ளிட்ட இடங்களில் காலையிலும் கனமழை நீடித்தது. இதனால் பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவர்கள் அவதியடைந்தனர். புறநகர் பகுதிகளான பூந்தமல்லி, திருமழிசை, குன்றத்தூர், மாங்காடு, வலசரவாக்கம், போரூர், மதுரவாயில், திருவேற்காடு உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் சூழ்ந்தது. தென்சென்னைக்கு உட்பட்ட வேளச்சேரி, பெருங்குடி, மேடவாக்கம், ஒட்டியம்பாக்கம், சித்தாலப்பாக்கம் சுற்றுவட்டாரத்திலும் விட்டுவிட்டு கனமழை பெய்தது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு ஆளாகினர். சாலையில் நடந்து சென்றவர்கள் சிலர் குடைபிடித்தபடியும் சிலர் மழையில் நனைந்தபடியும் சென்றனர். நாகப்பட்டினம் அருகே வேளாங்கண்ணியில் நேற்று முன்தினம் குடிபோதையில் இருந்த ஓட்டுநர் ஓட்டிய ஆட்டோ கட்டுப்பாட்டை இழந்து துணிக்கடைக்குள் புகுந்த காட்சி வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பாலமுத்துமணி வழங்க கேட்கலாம். பாலமுத்துமணி, விவரங்கள். மோனிஷா, நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் குடிபோதையில் வந்த அந்த ஆட்டோ ஓட்டுநர் அந்த ஆட்டோவின் கட்டுப்பாட்டை இழந்து கடைக்குள் புகும் பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி ஆட்சி பகுதியில் செயல்பட்டு வரும் ஜோஸ் லேடிஸ் கார்னர் என்ற ஒரு துணிக்கடை இருக்கு. எப்போதுமே பரபரப்பாக காணப்படும் இந்த கடையில 2 தினங்களுக்கு முன்பு அந்த வேளாங்கண்ணி பேருந்து நிலையம் நோக்கி சென்ற ஆட்டோ ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து நேராக ஜவுளிக்குடைக்குள்ளே போகக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அதிர்ஷ்டவசமாக அந்த வாடிக்கையாளர்கள் மற்றும் கடை ஊழியர்கள் யாரும் இந்த முன்பகுதியில் இல்லாத காரணத்தினால் உயிர் தப்பிய நிலையில தொடர்ந்து வேளாங்கண்ணி போலீசார் இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்கள். குறிப்பாக அந்த ஓட்டுநர் மதுபோதையில் வாகனம் ஓட்டக்கூடாது என்ற ஒரு சட்டம் இருந்தாலும் அதை மீறி இது போன்ற சம்பவங்கள் அவ்வப்போது நிகழ்வதாகவும் உடனடியாக ஓட்டுநர் இதே போன்று நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. இருப்பினும் அந்த கடையின் முன்பக்க கண்ணாடி மற்றும் அங்குள்ள பொருட்கள் மற்றும் சேதமடைந்துள்ளது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பாலமுத்துமணி. மாநிலங்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். और मैं विश्वास भी कर देता हूं कि सभी इस सदन में बैठे हुए माननीय सदस्य ये उच्च सदन की गरिमा को संभालते हुए आपकी गरिमा की भी सदा सर्वदा चिंता करेंगे, मर्यादा रखेंगे, ये मैं आपको विश्वास दिलाता हूं। हमारे सभापति जी एक सामान्य परिवार से आ रहे हैं, किसान परिवार से निकले हैं और पूरा जीवन समाज सेवा के लिए समर्पित किया है। समाज सेवा ये उनकी निरंतरता रही है। राजनीतिक क्षेत्र उसका एक पहलू रहा है, लेकिन मुख्य धारा समाज सेवा की रही है
समाज के प्रति समर्पित होकर के जितना कुछ अपने युवा काल से लेकर अब तक वो करते आए हैं, करते रहे हैं, वो हम सभी समाज सेवा के प्रति रुचि रखने वाले लोगों के लिए एक प्रेरणा है, एक मार्गदर्शन है। सामान्य परिवार से, सामान्य समाज से, सामान्य राजनीतिक जहां अलग अलग करवट बदलती रही है, उसके बावजूद भी आपका यहां तक पहुंचना, हम सबका मार्गदर्शन प्राप्त होना, ये भारत के लोकतंत्र की सबसे बड़ी ताकत है। ये मेरा सद्भाग्य रहा है कि मैं आपको लंबे अरसे से परिचित रहा हूं। सार्वजनिक जीवन में साथ साथ काम करने का अवसर भी मिला है। लेकिन प्रधानमंत्री के रूप में जब मुझे यहाँ दायित्व मिला और जब मैंने आपको अलग अलग जिम्मेवारियां में काम करते देखा, तो मेरे मन पर अतिशय सकारात्मक भाव जगना बहुत स्वाभाविक था। क्वायर बोर्ड के चेयरमैन के रूप में हिस्टोरिकली हाईएस्ट प्रॉफिट वाली इंस्टीट्यूशन में कन्वर्ट करना, यानी आपका किसी संस्था के प्रति समर्पण हो तो कितना विकास किया जा सकता है और कैसे दुनिया में उसकी एक पहचान बनाई जा सकती है, वो आपने करके दिखाया। आपको भारत के कई क्षेत्रों बहुत कम लोगों को ऐसा अवसर मिलता है। आप झारखंड में, महाराष्ट्र में, तेलंगाना में, पुडुचेरी में राज्यपाल, लेफ्टिनेंट गवर्नर अलग अलग दायित्व संभालते रहे। और मैं देखता था कि झारखंड में तो आदिजाति समाज के बीच जिस प्रकार से आपने अपना नाता बना दिया था, जिस प्रकार से आप छोटे छोटे गांव तक दौरा करते थे, वहां के मुख्यमंत्री बड़े गर्व के साथ इन बातों का जब भी मिलते थे जिक्र करते थे। और कभी कभी वहां के राजनेताओं के लिए भी चिंता होती थी कि हेलीकॉप्टर हो या न हो, इसकी कोई परवाह किए बिना जो गाड़ी है आप चलते रहते थे। रात को छोटे छोटे स्थान पर रुक जाना, ये जो आपने एक अपना सेवा भाव था, उसको राज्यपाल के पद पर रहते हुए भी जिस प्रकार से आपने उसको एक नई ऊंचाई दी, इससे हम भली भांति परिचित हैं। मैंने आपको एक कार्यकर्ता के रूप में देखा है, एक सहयोगी के रूप में हम साथ काम किए हैं, सांसद के रूप में देखा है, अलग अलग पदों पर देखते हुए आज यहां पर पहुंचे। लेकिन मैंने एक बात महसूस की है कि आमतौर पर सार्वजनिक जीवन में पद पर पहुंचने के बाद कभी लोग पद का भार अनुभव करते हैं और कभी कभी प्रोटोकॉल में दब जाते हैं। लेकिन मैंने देखा है कि आपको और प्रोटोकॉल का कोई नाता ही नहीं रहा है, आप प्रोटोकॉल के परे रहे। और मैं समझता हूं सार्वजनिक जीवन में प्रोटोकॉल से मुक्त जीवन की एक ताकत होती है और वो ताकत हम हमेशा आप में अनुभव करते रहे हैं, गर्व का विषय है। आदरणीय सभापति जी, आपके व्यक्तित्व में सेवा, समर्पण, संयम, इन सभी बातों से हम भली भांति
परिचित हैं। वैसे आपका जन्म तो डॉलर सिटी में हुआ और उसकी एक अपनी पहचान है, लेकिन उसके बावजूद भी आपने अपनी सेवा का क्षेत्र अंत्योदय को चुना। आपने हमेशा एक डॉलर सिटी के भी उस तबके की चिंता की जो दबे कुचले और कुछ वंचित परिवार थे, उनकी चिंता की। आदरणीय सभापति जी, मैं उन दो घटनाओं का जरूर जिक्र करना चाहता हूं जिसको कभी मैंने आपसे, आपके परिवारजनों से भी सुना है और जिसने आपके जीवन पर बड़ा प्रभाव पैदा किया है। बाल्यकाल में अविनाशी मंदिर के तालाब में आपका डूबने की संभावनाओं के बीच की अवस्था आपके लिए हमेशा रहा है कि मैं तो डूब रहा था, किसने बचाया, कैसे बचाया पता नहीं, मैं बच गया। और ईश्वर ने कुछ आप पर कृपा की, इस प्रकार का भाव आपके परिवार के लोग हमेशा बताते हैं। और दूसरा जो हम सब बहुत बारीकी से जानते हैं, जब कोयम्बतूर में लाल कृष्ण आडवाणी जी का यात्रा होने वाली थी, उसके कुछ समय पहले एक भयानक बम ब्लास्ट हुआ। शायद 60-70 लोग मारे गए। भयंकर बम ब्लास्ट था और उस समय आप बार बार बच गए थे। इन दोनों में जब आप ईश्वरीय शक्ति का संकेत देखते हुए अपने आप को समाज के प्रति अधिक समर्पित भाव से काम करने की जो आपने वजह के रूप में उसको कन्वर्ट किया, ये अपने आप में एक सकारात्मक सोच से बना हुआ जीवन का प्रतिबिंब है। आदरणीय सभापति जी, जो एक बात मैं जानता नहीं था लेकिन अभी मुझे पता चला, आप शायद अभी उपराष्ट्रपति बनने के बाद काशी गए थे और आपका काशी का दौरा था, तो एक सांसद के नाते वहां सब कुछ ठीक ठाक हो ही रहता है। लेकिन आपने वहां एक बात बताई जो मैंने सुनी, मुझे मेरे लिए नई बात थी। आपने वहां कहा कि आप वैसे तो नॉनवेज के आदी थे, लेकिन जब குளிர்கால கூட்டத்தொடரில் பிரதமர் நரேந்திர மோடி பேசி வரும் காட்சிகளை நேரலையில் பார்த்தோம்.